ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் ரேட்டை பார்த்தலாம் அண்ட் வாட்ச் ரேட்டஸ் பார்க்கலாம். அதை தவிர நான் வந்து லலிதா ஜுவல்லரியில ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஸ்கீம் வந்து எனக்கு மெச்சூர் ஆகி நான் என்ன நகை பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் அண்ட் என்னுடைய ரிவ்யூவையும் நான் இதுல வந்து ஹானஸ்டா ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பா இனிமே ஒன் டைம் டெபாசிட் போட போறவங்களுக்கும் சரி, ஏற்கனவே ஒன் டைம் டெபாசிட் போட்டிருக்கீங்க லலிதால அப்படிங்கும்போது உங்களால வந்து எத்தனை மாசத்துல அங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், அங்க வந்து இப்ப ரிவைஸ்டு வேஸ்டேஜ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்டன் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கோல்டன் சில்வர்ல வந்து ஒரு சின்ன அளவிலான இறக்கம் தான் வந்திருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் அண்ட் யூஎஸ்க்கு திரும்பவுமே வந்து வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈரான் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன ரீசன்னா, ஹோர்மோஸ் நீரிணைய கடந்து போன அமெரிக்க கப்பல்கள் மேல வந்து ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. சோ ஒப்பந்தத்தை மீறி வந்து அவங்க தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரொம்பவே கோபமாகி திரும்பவும் பதில் தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்படி வந்து போர் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த போர் வந்து தொடர்ந்து நீடிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த ஹோர்மோஸ் நீரிணைய திரும்பவுமே வந்து ஈரான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்ப வந்து க்ரூட்னுடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் கோல்டனுடைய பிரைஸ் வந்து திரும்பவும் விழறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த போர் ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையுமே நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இது எப்படி போகும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனுடைய இம்பாக்ட் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கோல்டு பிரைஸ்ல ஒரு டவுன் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல நமக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அதாவது நாளைக்கு மட்டும்தான் நமக்கு வந்து சிட்டு பே பண்றதுக்கான டைம் இருக்கு. சோ நீங்க வந்து இந்த ரேட் ஓகேனா இன்னைக்கு கூட பே பண்ணிடுங்க. இல்ல ஒரு நாள் வெயிட் பண்ணி பாக்குறதுனாலும் பாருங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போரை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இப்போதைக்கு சொல்ல முடியல என்ன ஆகும் அப்படின்றது. ஏன்னா ட்ரம்ப்னுடைய மைண்ட் செட் எப்படி அப்படின்றது நம்ம 3 மாசமாவே பார்த்துட்டே தான் வரோம். எப்படி வேணாலும் இது வந்து திரும்பலாம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜூலை மாசத்துல ஃபெட்னுடைய ரேட் ஹைக்க பத்தின இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நமக்கு கோல்டுல ஒரு டிப் வரதுக்கான சான்சஸுமே இருக்கு. கோல்டு அண்ட் வார் ஸ்டேட்டஸ் அப்டேட் இதுதான். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். சோ இப்ப வந்து நான் இந்த லலிதானுடைய ஒன் டைம் ஸ்கீம்ல என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒன் டைம் ஸ்கீமை பத்தி நான் ஷார்ட்டா வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். பிளஸ் ரிவைஸ்டு வேஸ்டேஜ் எல்லாம் என்ன, அப்புறம் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே அந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த லலிதானுடைய ஒன் டைம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டை அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நமக்கு கிராம்ஸா ஆட் பண்ணிடுவாங்க. சோ இது வந்து நம்ம 11 மந்த்ஸ் கழிச்சு 100% வேஸ்டேஜ் ஃப்ரீயா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ இதுல லாக்இன் பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மாசம். 5 மாசத்துக்கு அப்புறம் நீங்க 6வது மாசம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது 5% வேஸ்டேஜ் ஃப்ரீயா நம்மளால வாங்கிக்க முடியும். பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா லலிதால எல்லா வேஸ்டேஜுமே ரிவைஸ் பண்ணிருக்காங்க, ஹையா ஆயிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து போன ஜூலைல தான் இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப நான் வாங்கறதுக்குள்ளேயே 2 வாட்டி வந்து வேஸ்டேஜ ரிவைஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்ப வந்து உங்களால 1% வேஸ்டேஜ்ல அங்க எதுவுமே வாங்க முடியாது. இப்ப மினிமம் நீங்க ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் அங்க போய் பர்ச்சேஸ் பண்றீங்க, முறுக்கு செயின் மட்டும் தான் உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுவுமே பாத்தீங்கன்னா 4 to 5% ஆக்கிருக்காங்க. அண்ட் பஞ்சாபி கடான்னு கேட்டீங்கன்னா அது வந்து லோயஸ்ட் வேஸ்டேஜ்ல கிடைக்கும். இதுக்கு கூட நீங்க 5 மாசம் வெயிட் பண்ற மாதிரி தான் வரும். ஏன்னா அது வந்து மினிமம் லாக்இன் பீரியட். இப்போ நீங்க ஓல்டு கோல்டா குடுக்குறீங்கும் போது லலிதாலேயே வாங்கினீங்கன்னா எந்த ஒரு டிடக்ஷன்ஸுமே அதுக்கு வந்து பண்றது கிடையாது. மத்த ஜுவல்லரி ஷாப்ல வாங்கின ப்ராடக்ட்ஸை மாத்தும் போது 1-2% அதுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து என்னைக்கு பிக்ஸ் பண்றீங்களோ அந்த ரேட்டு தான் உங்களுக்கு வரும். ஒருவேளை நீங்க பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கோல்டு ரேட் லோ ஆயிடுச்சு அப்படிங்கும் போது உங்களால வந்து அந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. நீங்க பிக்ஸ் பண்ற அன்னைக்கு ரேட்டுக்கு தான் வரும். ஏன்னா இதையுமே நீங்க அடிக்கடிக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க. சோ நீங்க ஒன் டைம் ஸ்கீம் போட போறீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த ரேட் லாக் ஆயிடுச்சுன்னா அதே ரேட்ல தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ இப்ப வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்னுடைய ரிவைஸ்டு வேஸ்டேஜ் மட்டும் நான் இதுல சொல்றேன். பேம்ப்ளெட் அவங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுல இருக்கிற வேஸ்டேஜே இப்ப வந்து கிடையாது. இப்ப எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு சுந்தரி மாடல் செயின்ஸ் எடுத்தோம்னா இங்க வந்து இவங்க 3% போட்டிருக்காங்க. ஆனா இப்ப ஒரிஜினலா பாத்தீங்கன்னா 7-8% ஆக்கியிருக்காங்க. சரி, நிறைய பேர் வந்து முகப்பு செயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் ஸ்கீம் போட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. முகப்பு செயின்ல இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே 4% கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப நீங்க ஷாப்புக்கு போனீங்கன்னா 9%ல இருந்தா வந்து உங்களுக்கு முகப்பு செயின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நாங்க நடுவுல போன போது 7 to 8 இருந்தது. இப்ப வந்து 9% ஆக்கியிருக்காங்க. பட் ஒரு சில மாடல்ஸ் வந்து நமக்கு ஒரு 8%ல கிடைக்கவும் சான்சஸ் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா ஃபேன்சி மாடல் முகப்பு செயின்ஸ் எல்லாம் above 10 கூட உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்லஸ் அண்ட் ஹாரம் கலெக்ஷன்ஸ் சொல்றேன். நெக்லஸ் அண்ட் ஹாரம்லாம் வந்து நமக்கு 9%ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது.
அதுல இருந்து உங்களுக்கு 14% வரைக்கும் கொடுத்திருக்காங்க. பட் இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கிறத பாருங்க, 6%. ஆனா 6%க்கு இப்ப எதுவுமே கிடையாது. கொல்கட்டா டைப் எல்லாம் வந்து 9.5ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு 14 வரைக்குமே இருக்கு. இன்னும் ஒரு சில மாடல்ல 16% வரைக்குமே இருக்கு. 5 மாசம் கழிச்சு உங்களால என்னதான் வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முறுக்கு செயின் பிளஸ் இந்த பஞ்சாபி கடா இது மட்டும்தான் இப்போ இருக்கிற வேஸ்டேஜுக்கு வாங்க முடியும். சோ பெட்டர். இப்ப என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க 9 மந்த்ஸ் கழிச்சு போனீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜே இல்லாம வாங்கிட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இப்ப நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். 3 பவுனுக்கான கலெக்ஷன்ஸ் தான் நாங்க காமிக்க சொல்லியிருந்தோம். அங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, 3 பவுனுக்கு ஹாரம் அண்ட் நெக்லஸ் பார்க்கும்போது ரொம்ப கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்ல. அதாவது நான் சொல்றது பழைய ஷோரூம்ல எல்லாமே ரொம்ப மினிமமான கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. நெக்லஸ் அண்ட் ஹாரம் பொறுத்த வரைக்கும் நீங்க 3 பவுண்ட்லாம் ஒன் டைம் ஸ்கீம் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து லலிதா ஜுவல்லரி அவ்வளவா செட் ஆகாது. அதையுமே நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா எனக்குமே மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்தது. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜூலை மாசம் போயிட்டு லாக் பண்ணும்போது இருந்த கலெக்ஷன்ஸ் கூட இப்ப இல்ல. அது எதனாலன்னு தெரியல. இப்ப நீங்க அதர் ஷாப்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஒரு ரேஞ்ச் நீங்க சொல்றீங்க எனக்கு 3 பவுண்ட்ல காமிங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் காமிப்பாங்க. ஒரு கொல்கட்டா மாடல்னா அதுல ஒரு 4-5 வெரைட்டி இருக்கும். பாம்பே மாடல்னா 4 இருக்கும். இங்க வந்து நீங்க ஒரு நேம் சொல்லி எனக்கு கொல்கட்டா மாடல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு 3 பவுனுக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ சரி நம்ம ஆன்டி கலெக்ஷன்ஸா பார்க்கலாம், பேங்கிள்ஸ் ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு போனா அங்கேயுமே அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து நீங்க ரொம்ப பிரஸ் பண்ணாம பாருங்கன்னு போட்டிருந்தாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு அதாவது 2 பவுனுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம். நான் கையில வந்து ஒரு சில பேங்கிள்ஸ் போட்டு பார்த்தேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜைலா இருந்தது. ஆல்ரெடி அதுவே பாத்தீங்கன்னா வளைஞ்சா மாதிரி தான் இருந்தது. சோ எனக்கு அதுலயுமே சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல. அண்ட் லாஸ்டா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நெக்லஸ் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 நாள் தான் உங்களுக்கு வந்து நாங்க டைம் கொடுப்போம். அந்த 2 நாளைக்குள்ள நீங்க இதை எடுக்கலன்னா நாங்க வந்து திரும்ப டிஸ்பிளேல எடுத்து வச்சிருவோம். நாங்க வந்து பில்லிங்கும் அன்னைக்கு பண்ணாம போனதுனால 2 டேஸ் தான் உங்களுக்கு வந்து டைம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சோ இப்ப வந்து நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன். சோ இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த அட்டிகை மாடல் நெக்லஸ். இது தனியாவே அந்த பாக்ஸை விட்டு எடுத்து கீழே வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து ஒரு அட்டிகை மாடல். இதுல எந்த ஒரு ஸ்டோன்ஸுமே இல்ல. இது மட்டும் தாங்க எனக்கு வந்து அதுல ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதனுடைய வெயிட் வந்து 19 கிராம்ஸ் இருந்தது. இந்த பேக் செயினை ரிமூவ் பண்ணதுனால நமக்கு வந்து 16.9 அந்த அளவுக்கு தான் வந்து வெயிட் இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அட்டிகை மாடல்ல ஸ்டோனே இல்லாம வந்தது இது மட்டும் தான். பாக்கி எல்லாமே வந்து ஒரு செயின்ல இங்க வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருந்தது. எல்லாம் வந்து அந்த சாவித்ரி பேட்டர்ன் சொல்லுவாங்க அது கொடுத்திருந்தாங்க. கீழே வந்து அந்த பெண்டன்ட்ல அழகா வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்து குட்டி குட்டியா வந்து நமக்கு பால் மாதிரி கொடுத்திருந்தாங்க. ரொம்ப நாளாவே அட்டிகை பேட்டர்ன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாடல் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓல்டு ஷாப்ல தான் கிடைச்சது. நியூ ஷாப்புக்கு நாங்க போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா 3 பவுனுக்கு வந்து கல்கட்டா பேட்டர்ன் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க அங்க வந்து வாங்கினது இங்க பில்லிங் பண்ண முடியாது. எந்த இடத்துல நீங்க வந்து வாங்குறீங்களோ அங்கேயே தான் பில் போட்டுக்கிற மாதிரி வரும். சில பேர் வந்து இங்க ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்க ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு பாப்பாங்க. அந்த மாதிரி பண்ண முடியல அங்க. சோ இதுல வந்து இங்க 916 HUID எல்லாமே வந்து இங்க கிளியரா நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்க வந்து அதை BIS கேர் ஆப்ல போட்டு கன்ஃபார்மும் பண்ணிட்டோம். ஸோ நீங்களுமே எப்ப வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணாலும் 916 HUID எல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ உங்களுக்கு வந்து இந்த மாடல் பிடிச்சிருக்கா, உங்ககிட்ட அட்டிகை பேட்டர்ன் இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. ஸ்டோன்ஸ் வச்சு வாங்கக்கூடாது அப்படின்றத நாங்க வந்து ரொம்ப தீர்மானமாவே இருந்தோம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்னுடைய ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அதாவது கல்லு வச்ச நகை வாங்கி 8000 ரூபாய் நஷ்டம்னு. அப்படியே இருந்தா கூட மினிமம் ஒரு ஸ்டோன்ஸ் 2 ஸ்டோன்ஸுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு கடவுள் அருளால எங்களுக்கு வந்து இந்த அட்டிகை பேட்டர்ன் வித்தவுட் ஸ்டோன்ஸ் கிடைச்சது. எனக்கு வந்து இது ரொம்பவே ஒரு ஹாப்பியா இருந்தது. இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் வேரா தான் யூஸ் பண்ண முடியும். சாரீக்கு இது ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இதை தவிர பாத்தீங்கன்னா நான் ஆன்டிக்ல ஒரு ஜும்கா பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து உங்களுக்கு வெயிட் வந்து 7 கிராம் கிட்ட இருந்தது ரெண்டும் சேர்த்து. இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோன் தான் இருந்தது. பாக்கி எல்லா ஜும்காலையுமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கீழெல்லாம் ஃபுல்லா வந்து ஸ்டோன்ஸ் வச்சிருந்தாங்க. சோ இதுல மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. மேல வந்து உங்களுக்கு ஒரு லக்ஷ்மி வரும். கீழெல்லாம் வந்து உங்களுக்கு மயில் போட்டா மாதிரி இருந்தது. சலங்கைகள் வச்ச மாதிரி கொடுத்திருந்தாங்க. பட் இதுக்கு வந்து ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இப்படி திறந்து க்ளோஸ் பண்ற மாதிரி இத வந்து நான் ஏற்கனவே வச்சிருக்கிற அந்த ஆன்டிக் நெக்லஸ்க்கு பேர் பண்ணிடலாம் அப்படின்றதுனால வாங்கியிருந்தேன். சோ ஆன்டிக்கை பொறுத்தவரை லலிதால நிறைய ஸ்டோன்ஸ் வச்சதுதான் இருக்கு. மினிமல் ஸ்டோன்ஸ்ங்கிறது கிடையாது. நான் வந்து கண்டிப்பா வாங்கணும் ஆன்டிக்ல அப்படின்றதுனால இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன்.
ரெண்டும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து 721 மில்லி வந்து எக்ஸ்ட்ராவா குடுக்குற மாதிரி வந்தது. சோ அதுக்கு வந்து நாங்க போன அன்னைக்கான ரேட் தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா முதல் நாள் வந்து ரேட்டு கம்மியா இருந்தது. அன்னைக்கு எங்களால வாங்க முடியல. நாங்க போன அன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா 13,085 ரூபாய் இருந்தது. வந்து நான் கால்குலேஷன் எப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க 24 கிராம்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து 9160 அந்த ரேட்டுக்கு வந்து லாக் ஆயிருக்கு. சோ அதுக்கு ஜிஎஸ்டி வந்து 6,595 ரூபாய் வரும். நாங்க வந்து 721 மில்லி எக்ஸ்ட்ராவா பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 13,085 ரூபாய். அதாவது அன்னைக்கான ரேட் தான் போட்டிருக்காங்க. இதுக்கு வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 14.14%. எதிரில அட்டிகைக்கு வந்து நமக்கு 14.14% போட்டிருக்காங்க. அதை தவிர இதுக்கு வந்து இதோட ஸ்டோன் சார்ஜஸ்னு சொல்லிட்டு ஒரு 77 ரூபாய் போட்டிருந்தாங்க. பிளஸ் ஜிஎஸ்டி, அதாவது இந்த முதல்ல வந்து அந்த 6,595 ரூபாய், அதை தவிர இப்ப வாங்கினதனுடைய ஜிஎஸ்டி ஒரு 325 ரூபாய். சோ டோட்டலா நமக்கு வந்து 17,765 ரூபாய் நாங்க வந்து கையில இருந்து குடுக்கற மாதிரி வந்தது. ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத ஷார்ட்டா சொல்றேன். இந்த லலிதா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. நீங்க போட்டிருக்கிற அந்த பாண்டுக்கு போக எக்ஸ்ட்ராவா வாங்கினீங்கன்னா 1% கூட அவங்க குறைக்கிற மாதிரி இல்ல. அது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்கணும் அப்படின்றாங்க. எதை கேட்டாலுமே வந்து நம்மளோட தான் லோயஸ்ட் வேஸ்டேஜ், அதனால நாங்க எதுவுமே குறைக்க மாட்டோம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அண்ட் கஸ்டமர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து லலிதா முன்ன மாதிரி இல்ல. வாட்டர் பாட்டில் கூட நம்ம கேட்டா மட்டும்தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. நீங்க காஃபி டீங்கிறது அடுத்த விஷயம். காஃபி டீ கொடுத்தா கொடுக்குறாங்க, இல்லைன்னா வேண்டாம். ஆனா பேசிக்கா வந்து ஒரு வாட்டர் பாட்டில்ங்கிறது தாராளமா கொடுக்கலாம். அது கூட இப்ப வந்து கொடுக்கல. நாங்க வந்து வாய் விட்டு கேட்டோம், எங்களுக்கு வந்து ஒரு தண்ணி கொடுங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு வந்து வச்சாங்க. இப்ப அவங்க வந்து ஒரே ஒரு கொள்கை தான் வச்சிருக்காங்க. எதை கேட்டாலும் மார்க்கெட்லயே நாங்க தான் லோயஸ்ட் வேஸ்டேஜ், அதனால நீங்க எதுவுமே பேசாதீங்க, எந்த ஒரு பார்கெயினுமே பண்ணாதீங்க அப்படின்றதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்படி சொல்றவங்க கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் நிறையவே கொண்டு வந்திருக்கணும். இப்ப வந்து அவங்க புது ஷோரூமே ஓபன் பண்ணிருக்காங்க. அங்க போய் பார்த்தாலுமே அந்த அளவு கலெக்ஷன்ஸ் இல்ல. கஸ்டமைசேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இங்க இருக்கிற டிசைன் பிடிக்கலன்னா நாங்க கஸ்டமைஸ் பண்ணி தரணும். அப்படிங்கும் போது 25ல இருந்து 30 நாள் ஆகும். அதுவுமே நீங்க சொல்ற அந்த எக்ஸாக்ட் வெயிட்டுக்கு பண்ணி தர முடியாது, கொஞ்சம் கூட குறைச்சல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்குமே நம்ம வந்து ரெடியா இருக்கணும்ல. அதே மாதிரி நம்ம 2 லட்சத்துக்கு மேல டெபாசிட் பண்ணதுக்கு ஏதாவது டிராவல் பேக் மாதிரி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு நார்மலான பேக் மட்டும்தான் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த பர்ஸ் கொடுத்தாங்க. சோ ஓவரால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா வேணும்னா இந்த ஷாப் வந்து கண்டிப்பா செட் ஆகாது. நானே இனிமே நீங்க வந்து இதுல போடுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. என்னதான் லோயஸ்ட் வேஸ்டேஜா இருந்தாலும் நம்ம 11 மாசம் வெயிட் பண்றவங்க போது நமக்கு பிடிச்ச நகை வேணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையா இருக்கும். அப்படிங்கும் போது லலிதா ஜுவல்லரி அப்படின்றது இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு சரியா வராதுன்னு நான் நினைக்கிறேன். மத்தபடி டிசைன்ஸ்லாம் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், ஏதோ ஃபியூச்சருக்கு எனக்கு கோல்டன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷாப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒர்த்தா தான் இருக்கும். ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்னால எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1.5 lakhs வரைக்குமே ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் ஸ்ட்ரைட்டா போய் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படிங்கும் போது, அதாவது அந்த 13,085க்கே வந்து இந்த 24 கிராம் நான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன்னா நிச்சயமா எனக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கும். அது இல்லாம நான் அந்த ஸ்கீம் மூலியமா போனதுனால எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா வந்து உங்களுடைய பர்ச்சேஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு இந்த லலிதா ஜுவல்லரி ஸ்கீம் சம்பந்தமான டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.